நீங்க பார்க்கும் இடமெல்லாம் அடர்த்தியான பச்சை போர்வையால் மூடப்பட்டிருக்கும் காடுகள், தேயிலை தோட்டங்களை மெதுவாக தொட்டுச் செல்லும் மேக கூட்டங்கள். நகர்ப்புற வாழ்க்கையில் இருந்து இயற்கையோடு ஒன்றி வாழ ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடம் வால்பாறையின் முழு சுற்றுலா தகவலை தான் இந்த ஒரு காணொளியில நம்ம பார்க்க போறோம். நீங்க முதலா நம்மளுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க அஜித். தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிகவும் அழகா காணப்படுற இந்த வால்பாறை மிகப்பெரிய ஆபத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கு. முக்கியமா 40க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளை இந்த வால்பாறை வச்சிருக்கு. இந்த ஏர்பின் பெண்டுகளை ஊர்வாட்டி நம்ம கடக்கும் போதும் அங்கிருந்து சமவெளி பகுதியில் பார்க்கும்போது இயற்கை உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்றத உங்களால அந்த பகுதியில் உணர முடியும். நீங்க வால்பாறையை சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா வழித்தடத்தை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூரிலிருந்து வால்பாறைக்கு 105 கிலோமீட்டர் நீங்க பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்னா 82 கிலோமீட்டர் நீங்க பயணம் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வால்பாறையை சுற்றி பார்க்க வரீங்க அப்படின்னா வால்பாறைக்கு நீர் ஆதாரமாகவும் மேலும் வால்பாறையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய சோலையாறு அணையையும் நீங்க சுற்றி பார்க்கலாம். இந்த அணையை பொறுத்தளவுக்கு 1964ஆம் ஆண்டு தான் கட்டி முடிக்கிறாங்க. இந்த அணைக்கு எங்கிருந்து நீர் கிடைக்குதுன்னு பார்த்தா மேல் நீராறில் இருந்தும் கீழ் நீராறில் இருந்தும் இந்த அணைக்கு தண்ணியானதை திறந்து விடுறாங்க. பிரம்மாண்டமா கட்டிருக்கக்கூடிய இந்த அணையானது மிகவும் கண்கொள்ளாத காட்சியா காணப்படுது. நீங்க வால்பாறைக்கு வரவங்க மறக்காம இந்த சோலையார் அணையையும் சுற்றி பாருங்க. அடுத்ததான் நீங்க வால்பாறையில சுற்றி பார்க்க வேண்டிய முக்கிய இடமானது சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சி. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகளில் இதுவும் ஒன்றா காணப்படுது. குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு அமைதியும் ஒரு அமானுஷியும் கலந்த ஒரு இடமா இந்த ஒரு நீர்வீழ்ச்சி காணப்படுது. வால்பாறைக்கு வரவங்க மறக்காம இந்த சின்ன கல்லார் நீர்வீழ்ச்சியும் சுற்றி பாருங்க. அடுத்ததா வால்பாறையில சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தான் பாலாஜி கோவில். கண்டிப்பா இந்த பேரை கேட்ட உடனே பலருக்கும் சந்தேகமானது எழுந்திருக்கும். மாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கோம், சிவன் கோயில் கேள்விப்பட்டிருக்கோம், என்னடா இது பாலாஜி கோவில் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி எழுந்திருக்கும் இந்த கோயிலை பற்றி தெரியாதவர்களுக்கு. நானுமே அப்படிதான், ஏன் இதுக்கு பாலாஜி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்குன்னு பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குமோ அது அப்படியே இந்த கோவிலையும் நடத்தப்படுறதா சொல்லப்படுது. மேலும் இதை திருப்பதி கோவில் அழைக்கிறதுக்கு பதிலாக அதற்கு மாற்றா இந்த கோயிலும் அதற்கு இணையா இருக்கணும், எந்த விதத்திலையும் அதுக்கு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பதி சாமியின் மற்றொரு பெயரான பாலாஜி அப்படின்ற பெயரை இந்த கோயிலுக்கு வச்சுதா சொல்லப்படுது. இந்த கோவிலின் கருவறையில் இருக்கக்கூடிய சாமியானது முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனதா சொல்லப்படுது. ஒரு முறையாவது இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா நீங்க வால்பாறையில சுற்றி பார்க்க வேண்டிய இடம் தான் நல்லமுடி வியூ பாயிண்ட். இந்த ஒரு இடத்தை பொறுத்தளவுக்கு கடல் போல நம்ம பார்க்குற இடமெல்லாம் தேயிலை தோட்டங்களை பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு போறவங்க கட்டாயம் ஒரு டீயோ ஒரு காப்பியோ எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல லைவா குடிச்சு பாருங்க. ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா நீங்க வால்பாறையில சுத்தி பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தான் ஆனமலை புலிகள் காப்பகம். இந்த ஒரு இடத்த பத்தி உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க ஆனமலைக்கு பயணம் பண்ணும்போது தடத்திலேயே, அதாவது போகக்கூடிய வழித்தடத்திலேயே மிகவும் ஆபத்தான வனவிலங்குகளை ரோடை கிராஸ் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா புலி யானைகளை கூட சாதாரணமா வழித்தடத்தை பயன்படுத்துறத நம்மளால பார்க்க முடியும். இந்த சாலையை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனத்தோட இந்த ஆனைமலை சாலைகளை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நம்மால அங்க என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றேன். நீலகிரி வரையாடு, சிங்கவால் குரங்குகள், ஆசிய யானைகள், சிறுத்தை, மலபார் அணில்கள், சருகுமான்கள், புலி, மலபார் சாம்பல், இருவாட்சி, மலை மைனா, ராஜநாகம் சொல்லிட்டு வன விலங்குகளையும் பறவைகளையும் நம்மால கண்கொள்ளா காட்சிகளா பார்க்க முடியும். வால்பாறையில ஒரு முறையாவது தயவு செய்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாருங்க. வால்பாறையில நம்ம சுற்றி பார்க்க இன்னும் எக்கச்சக்கமான ஹிடன் பிளேஸ்லாம் இருக்கு. அடுத்த வீடியோவில் அதெல்லாம் என்னன்றதை நான் கண்டிப்பாக வீடியோ பதிவிடுறேன். ஒருவேளை நீங்கள் வால்பாறைக்கு போனவங்களா இருந்தால்
உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் அடுத்த முறை நாங்கள் அங்கே போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான பயணங்களை அனுபவிச்சிங்களோ அது அப்படியே நாங்களும் பெற முடியும். உங்களுடைய வால்பாறை அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய பேரையும் நீங்கள் எப்போ பயணம் பண்ணீங்க அப்படின்ற தகவலையும் தெரிவித்தா கண்டிப்பாக எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.